காவியம் இலக்கியத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு திருஷ்ய காவியம், இன்னொன்னு ஸ்ரவ்ய காவியம். திருஷ்ய காவியம் பார்த்தீங்கன்னா, கண்ணால பார்க்கக்கூடியது. கண்ணால பார்த்து உணரக்கூடியது திருஷ்ய காவிய. ஸ்ரவ்ய காவியனா படிக்க, கேட்டு அது மாதிரி வர்றது ஸ்ரவ்ய காவியம். ஸ்ரவ்ய காவியம் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. கத்திய, பத்தியம், மிஸ்ர. பத்தியம் பார்த்தீங்கன்னா லெசன் டைப்ஸு, கட்டுரை டைப்ஸு, சரிங்களா? கத்திய பார்த்திங்கன்னா போயம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரிஸில் வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறது, சரிங்களா? மிஸ்ட்ன்றது சப்புன்றது அது ஓல்டன் டேஸில் இருந்தக்கூடிய ஒரு ப்ரோஸ் மெத்தடு தான் அது. பத்தியில் பாருங்கள், பிரபந்து கட்டுரைகள், முக்த அது அதுவும் ஒரு லெசன் டைப்ஸ் தான். மகாகாவிய பெரிய பெரிய காவியங்கள், ராமாயணம், கண்டகாவியம். ராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கதைகளாக இருக்கும். அந்த கதைகளை படித்து நம்ம அதில் இருக்க அர்த்தங்களை புரிஞ்சுக்கொள்வோம். அதுலேயே ஒரு பார்ட்டை எடுத்து கண்டகாவியமாக கொடுப்பாங்க. மகாகாவியத்துலேருந்து பிரியிறது தான் கண்டகாவியம். பாட்டிய, லெசனு, பிரகீதி இது சாங்காக இருக்கும் ஃபுல்லாக. பாட்டியன்னா லெசனு, நீதி கதைகள், காதல் கதைகள், கல்யாண வாழ்க்கை இதை பற்றி சொல்கிறது. மிஸ்டர் சப்பு அது ஓல்டன் டேஸில் இருந்த இந்த பாடல் வெரைட்டி.